ஊர்லேருந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ரீச் ஆனதில ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து போனது வந்து மிக்ஸி தான். 2 மந்த்ஸாக யூஸில் இல்லாதனாலயா என்னன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அல்ட்ரா. பட் டெம்பரவரியாக வந்துட்டு மிக்ஸி வந்து தேடிட்டு இருந்தப்போ இந்த ப்ரெஸ்டீஜோட அப்பெக்ஸ் 500 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஆஃபரில் வந்து 2049 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, டெம்பரவரியாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். மொத்தம் வந்து 3 ஜார் வந்து கொடுத்துருந்தாங்க. 3மே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சின்ன ஜார் ஒன்று, மீடியம் சைஸ் ஜார் ஒன்று அண்ட் பெரிய ஜார் ஒன்று. சின்னதில் வந்து பவுடர் அண்ட் மீடியமில் வந்து நம்ம சட்னிஸ் அரைச்சிக்கலாம். பெருசில் வந்து நம்ம தோசை மாவு இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது வந்து வடைக்கு அரைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு 500 வாட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு மிக்ஸியோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஓரளவுக்கு தான் வந்து அரைக்கும். பட் நம்மளுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். நார்மல் வந்து மிக்சர் கிரைண்டரை விட எனக்கு அல்ட்ரா யூஸ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணும்போது ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் யூஸ் பண்ண எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. பிகாஸ் அல்ட்ரா யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 500 வாட்ஸ் வந்து பிடிக்காது தான். பட் நான் ட்ரை பண்ணதில் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. பிகாஸ் நான் 5 இயர்ஸ் அல்ட்ரா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோர்ஸ் கிரைண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணுச்சு. சட்னிக்கு வந்து நல்லாவே அரைச்சிச்சு. பட் அந்த ஹேர் ஆயில் பேஸ்ட் நான் ரெடி பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓட்டினதுக்கப்புறம் அரைச்சிச்சு. ஸோ பிகினருக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டெம்பரவரியாக எமர்ஜென்சிக்கு தேடுறீங்கன்னா இது வந்து ஒரு குட் பை அப்படின்னு தான் சொல்லுவேன். பவுடர்ஸ்லாம் நல்லாவே வந்துட்டு அரைக்குது. பட் டைம் எடுத்துக்குது. இப்போ ஆஃபர் வந்து 1829க்கு ரன் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க. Bye.